திருப்புவனம் இளைஞர் உயிரிழந்த வழக்கில் நீதிமன்றத்தின் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நேற்றைய விசாரணையில் தெரிய வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல் நிலைய மரணம் என்பது மிக மிக கண்டனத்திற்குரியது என்றார். மிக மிக வருத்தத்திற்குரியது, வேதனைக்குரியது. இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் உரிய நடவடிக்கை நீதிமன்றத்தின் மூலமாக எடுக்கப்படும் என்பதற்கு இன்றைய விசாரணையே உதாரணமாக பார்க்கிறோம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 4 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு கர்நாடகாவின் கபினி, KRS அணைகள் மீண்டும் முழு கொள்ளளவை எட்டியதால் காவிரியில் அதிகளவில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து 70,000 கன அடியை தாண்டி தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் 56,000 கன அடியை தாண்டியுள்ளது. பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசாலை வெடி விபத்து தொடர்பாக ஆலை உரிமையாளர்கள் உட்பட 5 பேர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சின்னக்காமன்பட்டியில் உள்ள ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 8 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களது குடும்பத்துக்கு 4 லட்சம் ரூபாய் அரசு நிவாரணம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த வெடிவிபத்து தொடர்பாக பட்டாசாலை உரிமையாளர்கள் கமல்குமார் மற்றும் செல்வம், ஆலையின் போர்மென்கள் உள்ளிட்ட 5 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் சாத்தூர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களில் ரவி என்பவர் மட்டும் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்ற அனைவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். 30 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த 2 தீவிரவாதிகளை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்துள்ளது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை இந்து முன்னணி அலுவலக குண்டுவெடிப்பு, மதுரை திருமங்கலம் அத்வானி ரத யாத்திரையின் போது பைப் வெடிகுண்டு வைத்த வழக்கு, வேலூர் மருத்துவர் அரவிந்த் ரெட்டி கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த அபுபக்கர் சித்திக் 30 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து வந்தார். இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் அன்னமய்ய மாவட்டத்தில் வைத்து தனிப்படை போலீசார் அவரை கைது செய்தனர். இவருடன் 26 வருடங்களாக தலைமறைவாக இருந்த தீவிரவாதி முகமது அலி என்பவரும் கைது செய்யப்பட்டார். இவர்கள் இருவரும் தமிழ்நாடு தீவிரவாத தடுப்பு படையினரால் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டனர். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடத்தப்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட 3 பேர் மீது 4 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் மத ரீதியாக பேசி பகையை உருவாக்குதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருமணத்திற்கு முந்தைய நாளே மணமகன் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது திருமண வீட்டை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஐயூரைச் சேர்ந்த அரசகுமார் என்பவருக்கு பல்வேறு காரணங்களால் திருமணம் தடைபட்டு வந்த நிலையில் 42வது வயதில் இன்று திருமணம் நடைபெற இருந்தது. இந்த நிலையில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட அண்ணன் மகனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுவிட்டு நேற்று வீடு திரும்பும் போது மின்கம்பத்தில் இருசக்கர வாகனம் மோதி அரசகுமார் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். திருமணத்திற்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த உறவினர்கள் மணமகன் பலியானதை அடுத்து இறுதி அஞ்சலி செலுத்தி சோகத்தில் மூழ்கினர். பரமக்குடி வைகை ஆற்றில் 2வது நாளாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் உயரக்கூடும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஜூன் மாதம் 25ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட பாசனத்திற்கு வைகை அணையில் இருந்து 3000 கன அடி என நீர் திறந்துவிடப்பட்டது. பார்த்திபனூரை அடைந்த நீர் மதகனியில் இருந்து ராமநாதபுரம் பெரிய கண்மாய்க்கு செல்கிறது. இதனால் பரமக்குடி வைகை ஆற்றில் வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் ஓடுகிறது. மேலப்பெருங்கரை, தெளிச்சாத்தநல்லூர், உரப்புளியில் உள்ள தடுப்பணைகளிலும் தண்ணீர் சீறி பாய்வதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடையிலே நீர் வைகையில் தண்ணீர் வந்துச்சுன்னா இது பெரிய சிறப்பாக இருக்கும். விவசாயிகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். மக்களுக்கு 25 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தடுப்பணையிலிருந்து 25 கிலோமீட்டர் நீர் கிடைக்கிறது. பம்பு செட்டுகள்லாம் வத்தாமல் கொடுத்துருக்கிறது. இது போல வருஷம் திறக்கும்படி கேட்டுக்கொள்கிறது. இந்த தண்ணி வந்ததுலேருந்து ஒரு எங்களோட ஊரில் இருந்து வந்துக்கிட்டு கம்மா, ஏரி, குளம் எல்லாமே வந்துக்கிட்டு தண்ணி வந்துட்டு நிலத்தடி நீர் மட்டம் வந்துக்கிட்டு உயர்ந்திருக்கு.
பரமக்குடி ராமநாதபுரம் இடையில் 46.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலை அமைக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 1853 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை அமைக்க அண்மையில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதனை ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பரமக்குடி, சத்திரக்குடி, அச்சுதன் வயல் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என கூறப்படுகிறது. ரயில் நிலையங்கள், மதுரை விமான நிலையம், பாம்பன் மற்றும் ராமேஸ்வரம் துறைமுகங்கள் உள்ளிட்ட சந்திப்புகளை புதிய 4 வழி சாலை இணைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்திருப்பதை அடுத்து மீண்டும் சவரன் விலை 72,000 ரூபாயை தாண்டியுள்ளது. கடந்த 23ஆம் தேதி முதல் தங்கம் விலை சற்று குறைந்து வந்தது. நேற்று முன்தினம் வரை 7 வர்த்தக தினங்களிலும் சவரனுக்கு 2,560 ரூபாய் வரை குறைந்தது. இந்த நிலையில் நேற்று மீண்டும் தங்கத்தின் விலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. நேற்று மட்டும் சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்ததால் நுகர்வோர் அதிருப்தி அடைந்தனர். உச்சநீதிமன்ற வரலாற்றில் முதல் முறையாக SC/ST பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டு நடைமுறையை தலைமை நீதிபதி PR கவாய் அமல்படுத்தியுள்ளார். உச்சநீதிமன்ற பதிவாளர்கள், மூத்த தனி உதவியாளர்கள், உதவி நூலகர்கள், இளநிலை நீதிமன்ற உதவியாளர்கள் மற்றும் அரை உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு ஜூன் 23ஆம் தேதி முதல் இடஒதுக்கீடு அமலாகியுள்ளது. அந்த அடிப்படையில் SC பிரிவினருக்கு 15%, ST பிரிவினருக்கு 7.5% ஒதுக்கப்படுகிறது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து உச்சநீதிமன்றத்தின் 2வது தலைமை நீதிபதியான PR கவாயின் பதவிக்காலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த இடஒதுக்கீடு நடைமுறை அமலாகியுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு சமூக அமைப்புகளும் வரவேற்றுள்ளன. GST அறிமுகப்படுத்தப்பட்ட 8 ஆண்டுகளில் 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள எக்ஸ் பதிவில், நல்ல மற்றும் எளிமையான வரி என வாக்குறுதி அளிக்கப்பட்ட GST வரி விதிப்பில் 900 முறைக்கும் மேல் திருத்தப்பட்டுள்ளது என்றும், கேரமல் பாப்கார்ன், கிரீம் பன்கள் கூட அதன் குழப்ப வலையில் சிக்கின என்றும் விமர்சித்துள்ளார். சிறு வியாபாரிகள், சிறு குறு வணிகர்களை தினமும் துன்புறுத்தும் ஒரு கருவியாக GST இருப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். இந்தியர்கள் தேநீர் முதல் சுகாதார காப்பீடு வரை அனைத்திற்கும் GST செலுத்துகிறார்கள் என்றும், கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆண்டுதோறும் 1 லட்சம் கோடிக்கும் மேல் வரி சலுகைகளை அனுபவிக்கின்றனர் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் வேண்டுமென்றே GST கட்டமைப்பிற்கு வெளியே வைக்கப்பட்டுள்ளன என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பெங்களூரு கூடுதல் ஆணையராக இருந்த விகாஷ் குமாரை சஸ்பெண்ட் செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ஒன்றிய நிர்வாக தீர்ப்பாயம் ரத்து செய்துள்ளது. கடந்த ஜூன் 4ஆம் தேதி பெங்களூரில் நடைபெற்ற RCB அணியின் வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரத்தில் பெங்களூரு கூடுதல் காவல் ஆணையர் விகாஷ் குமார் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதையடுத்து பணி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து விகாஷ் குமார் ஒன்றிய நிர்வாக தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்திருந்தார். இந்த நிலையில் வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு RCB அணி நிர்வாகம்தான் காரணம் என்பதற்கு முதற்கட்ட ஆதாரம் இருப்பதாக கூறி விகாஷ் குமாரின் பணி நீக்க உத்தரவை தீர்ப்பாயம் ரத்து செய்துள்ளது. மேலும் விகாஷ் குமார் வகித்த பொறுப்பை அவருக்கு மீண்டும் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பதி திருமலையில் பட்டப்பகலில் அன்னமய்யா பவன் விருந்தினர் மாளிகை அருகே வந்த சிறுத்தை புலியால் பதற்றம் ஏற்பட்டது. பிற்பகல் 3:30 மணி அளவில் விருந்தினர் மாளிகை அருகே வனத்துறையினர் அமைத்துள்ள இரும்பு தடுப்பு வேலி அருகே வந்த சிறுத்தை புலி ஒன்று சுவர் மீது ஏறி அமர்ந்தபடி இருந்துள்ளது. இதை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் வனத்துறைக்கு தெரிவித்துள்ளனர். திருமலையை சுற்றியுள்ள வனப்பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு பக்தர்களை வனத்துறையினர் எச்சரித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் சர்ச்சை பேச்சுக்கு பதிலளிக்காமல் ஒதுங்கிக் கொள்வதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். முன்பாக மின்சார வாகனங்களுக்கான வரி சலுகையை ரத்து செய்யும் மசோதா நிறைவேற்றப்பட்டால் அமெரிக்காவில் புதிய கட்சி உதயமாகும் என்று மஸ்க் எச்சரித்திருந்தார்.
இதற்கு பதிலளித்திருக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப், இதுவரை யாரும் அனுபவிக்காத வரி சலுகைகளை எலான் மஸ்க் அனுபவித்து வருகிறார் என்றும், இது மாதிரியான வரி சலுகைகள் கொடுக்கப்படவில்லை என்றால் அவர் தன்னுடைய தாய் நாடான தென்னாப்பிரிக்காவிற்கு சென்றிருப்பார் என்றும் தெரிவித்தார். தற்போது இதற்கு பதிலளித்திருக்கும் மஸ்க், டிரம்பின் பேச்சு தூண்டுதலின் பேரில் அதிகரிக்கும் என்றும் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். மேலும் இதிலிருந்து ஒதுங்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முதல் டெஸ்டில் இந்திய அணி நன்றாக பேட்டிங் செய்து 800 ரன்களுக்கு மேல் சேர்த்தும் 5 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது. அனுபவமற்ற பந்துவீச்சு மற்றும் ஃபீல்டிங்கில் ஏற்பட்ட சொதப்பலே இதற்கு காரணம். இதனால் ரன் குவிப்பிலும் தேர்ச்சி பெற்ற நிதேஷ் ரெட்டி மற்றும் வாஷிங்டன் சுந்தர் அணியில் இடம் பிடிப்பது உறுதி என்று துணை பயிற்சியாளர் ரியான்டன் தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் முதல் டெஸ்ட் தோல்விக்கு பதிலடி தர இந்திய அணி ஆயத்தமாகியுள்ளது. இந்திய அணி கிரிக்கெட் வீரர் முகமது ஷமியிடமிருந்து விவாகரத்து பெற்ற அவரது முன்னாள் மனைவி ஹசின் ஜஹான் மற்றும் மகளுக்கு மாதந்தோறும் 4 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு முகமது ஷமியை திருமணம் செய்த ஹசின் ஜஹான் 2018இல் விவாகரத்து பெற்றார். 2023ஆம் ஆண்டில் இது தொடர்பான வழக்கை விசாரித்த மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஷமி தனது மனைவிக்கு மாதந்தோறும் 50,000 மற்றும் மகளுக்கு 80,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதை எதிர்த்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஜஹான் தொடர்ந்த வழக்கில் தனக்கு மாதம் 7 லட்சம் ரூபாயும் மகளுக்கு 3 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் மாதம் தோறும் ஜஹானுக்கு 1.5 லட்சம் ரூபாயும் மகளுக்கு 2.5 லட்சம் ரூபாயும் வழங்க வேண்டும் என்று முகமது ஷமிக்கு உத்தரவிட்டனர். மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலின் மகனை தொடர்ந்து அவரது மகளும் திரையுலகில் அறிமுகமாகிறார். மலையாள திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரும் மோகன்லால் தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்து வருகிறார். மோகன்லாலின் மகன் பிரணவ் சிறு வயதிலேயே மலையாள சினிமாவில் அறிமுகமானார். ஹிருதயம் என்ற படத்தின் மூலம் கவனம் பெற்ற அவர் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் மோகன்லாலின் மகனை தொடர்ந்து மகள் விஷ்மயாவும் சினிமாவில் அறிமுகமாகிறார். ஜூட் ஆண்டனி ஜோசப் இயக்கத்தில் தொடக்கம் என்ற படத்தில் அவர் கதாநாயகியாக அறிமுகமாவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விரைந்து மீட்க ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திங்களன்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேருக்கு ஜூலை 11ஆம் தேதி வரை சிறை காவல் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் எழுதியுள்ள கடிதத்தில் ஏற்கனவே 48 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிலையில் அடுத்தடுத்து கைது நடவடிக்கையால் மீனவ மக்கள் பெரும் துயரத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பிடியில் உள்ள மீனவர்களையும் மீன்பிடி படகுகள் மற்றும் உபகரணங்களை மீட்க தூதரக நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திராவிட மண்ணில் பாஜக தலையெடுக்க முடியாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திருப்பூரில் கோவை மண்டல செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் பேட்டி அளித்த அவர், மடப்புரத்தில் கோயில் காவலர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் போலீசார் அதனை திசை திருப்ப பொய்க்கதைகளை கூறுவது அநீதியிலும் அநீதி என்றார். இந்த பட்டவர்த்தனமா தெரியுது, போலீசார் அடிச்சுதான் கொண்டிருக்காங்க. இந்த அஜித் குமார, அவன் தம்பி ஞானகுமார், அவனையும் அடிச்சிருக்காங்க. இவ்வளவு கொடுமையான கொலையை காவல்துறையை செய்வதற்கு அவருக்கு ரைட் கிடையாது. குற்றம் செய்திருந்தால் சாட்சியங்களோடு நிரூபித்து சிறையில் அடைக்கலாம். அடித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமையும் கிடையாது, சட்டத்திலே இடமும் கிடையாது. இதற்கு பலத்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ, செப்டம்பர் 15ஆம் தேதி திருச்சியில் மதிமுக சார்பில் நடத்தப்பட உள்ள மாநாடு தமிழகத்தில் திருப்புமுனை மாநாடாக அமையும் என்றார். திண்டுக்கல் மாவட்டத்தில் இயங்கும் சட்டவிரோத மணல் குவாரிகளை கண்டறிந்து சீல் வைத்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சட்டவிரோத மணல் குவாரிகளை கண்டறிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நாட்டின் சொத்தான கனிம வளத்தை பாதுகாப்பது அரசு அதிகாரிகளின் கடமை என்றும், ஆனால் சட்டவிரோத குவாரிகளை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இயங்கும் சட்டவிரோத மணல் குவாரிகளை கண்டறிந்து சீல் வைக்க வேண்டும் என்றும், அதனை இயக்குபவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் நடவடிக்கைகள் தொடர்பாக அறிக்கையையும் சமர்ப்பிக்க வேண்டும் என கூறி வழக்கை ஒத்திவைத்தனர்.
தமிழ்நாட்டில் கல்லிறக்கும் தொழிலாளர்களுக்கு மாற்று தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்துவது குறித்து அரசு சிந்திக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இசைஞானி இளையராஜா இசையமைத்து பாலகிருஷ்ணன் இயக்கியுள்ள திருக்குறள் படத்தை சென்னை பிரசாத் லேபில் படக்குழுவினருடன் சேர்ந்து திருமாவளவன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்படத்தை பார்க்க வேண்டும் என தமது விருப்பத்தை தெரிவித்தார். இந்த காலத்திற்கு பொருத்தமான குரல்களை தேர்வு செய்து அதை கருப்பொருளாக்கி இந்த படத்தை தமிழ் சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள். எனவே இந்த திரைப்படத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அவரே இந்த திரைப்படத்தை பார்ப்பதன் மூலம் ஐயன் திருவள்ளுவருக்கு அவர் செய்கிற சிறப்பாக அது அமையும். பள்ளி மாணவர்களின் கற்றல் திறன் பாதிப்பை தடுக்கும் வகையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் வாட்டர் பெல் எனப்படும் தண்ணீர்மணி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. திருச்சி எடமலைப்புதூர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் தண்ணீர்மணி அடித்தவுடன் மாணவர்கள் நீர் அருந்தினர். வாட்டர் குடிச்சா நம்ம மைண்டுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா படிக்கலாம். முதலமைச்சருக்கு நன்றி, கல்வி அமைச்சருக்கு நன்றி. இதேபோல் நெல்லை மாநகராட்சி பள்ளியிலும் மாணவிகள் தண்ணீர்மணி அடித்ததும் நீர் அருந்தினர். தமிழக அரசு இந்த வாட்டர் ஸ்கீம் கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியாக தான் நம்ம கண்டிப்பாக குடிக்கணும். நம்ம தண்ணி நிறைய குடிக்க தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், எந்த நோயும் வராமல் நம்ம தவிர்க்க முடியும். அதிமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக சாத்தூர் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரகுமான் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கிராம ஊராட்சி கட்டடத்திற்கான பூமி பூஜை நிகழ்வில் பங்கேற்று திரும்பிய போது தனது காரை வழிமறித்த அதிமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அடைக்கலம் தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டியது மட்டுமில்லாமல் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் வெம்பக்கோட்டை காவல் நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ரகுமான் புகார் அளித்திருந்தார். இதைத் தொடர்ந்து அடைக்கலத்தை கைது செய்ய கோரியும் அவருக்கு ஆதரவாக செயல்படும் வெம்பக்கோட்டை காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் ரகுமான் சாத்தூர் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார். பழைய கவுன்சிலர் ஏடிஎம்கே பழைய கவுன்சிலர் அடைக்கலம் அவர்கள் வண்டியை மறித்து வேகமாக பரபரப்பாக வண்டியை மறித்து இன்ஸ்பெக்டர் தடுக்கும் பொழுது இன்ஸ்பெக்டரையும் தள்ளி விட்டு நேராக என் பக்கத்தில் கெட்ட வார்த்தையிலையும் சரி, அது எப்படி உனக்கு யார் அனுமதி கொடுத்தா, நீ எப்படி கட்டலாம், நீ எப்படி கட்டுவேன்னு பார்த்துறேன்னு சொல்லி மிரட்டிட்டு உன்னால் கட்ட முடியாது, நான் கட்ட விட மாட்டேன் அப்படிங்கிறதுல சொன்னாப்புல. தமிழ்நாடு வனச்சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழ்நாட்டின் வன பாதுகாப்பு மற்றும் வனப்பரப்பளவு மேம்படுத்துவது தொடர்பாக வன சட்ட திருத்தம் செய்வதற்கான சட்ட மசோதா கடந்த ஜனவரி மாதம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. இச்சட்டத்தின் திருத்தங்களின்படி வன நிலங்களை வனமற்ற நோக்கிற்காக பயன்படுத்தும் போது பயனாளர் குறிப்பிட்ட அளவிலான நிலத்தை வழங்க வேண்டும். வனப்பரப்பளவை அதிகப்படுத்திட வனமல்லாத நிலங்களை வன நிலமாக மாற்றி அறிவிக்க மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் 41 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இந்த திட்டத்தின் 3ஆம் ஆண்டு வெற்றி விழாவில் பங்கேற்று பேசிய அவர் மாணவர்கள் கல்வியை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வது, கல்வியை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன். நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. நாங்க உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தி நான் முதல்வர் திட்டம் மூலமா இன்னும் பல முதல்வர்கள் உருவாகணும். கல்வியை பாதியில் நிறுத்தியவர்கள் கல்வியை நிறைவு செய்ய உதவும் வகையிலான திட்டமாக வெற்றி நிச்சயம் தொடங்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். சென்னையில் 2000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆண்டுக்கு 2,28,000 சக்கரங்கள் தயாரிப்பதற்கான ஆலையை நிறுவ இருப்பதாக ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங் நிறுவனம் அறிவித்துள்ளது. கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்ட ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங் வாகனம், ரயில் மற்றும் கட்டுமான துறை உட்பட பல்வேறு துறைகளுக்கான உபகரணங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையில் 2000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆலை அமைப்பதற்கான பணியில் ஈடுபட்டிருப்பதாக இந்த நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் நரேஷ் ஜலன் தெரிவித்துள்ளார். 2026-27 நிதியாண்டிற்குள் 40,000 சக்கரங்கள் என்ற அளவில் உற்பத்தியை துவங்க திட்டமிட்டிருப்பதாகவும் 2027-28 ஆண்டுக்குள் உற்பத்தி திறன் 1 லட்சம் சக்கரங்களாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.
வேலை வாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து முறைசார் துறைகளிலும் முதல் முறையாக பணியமர்த்தப்படுபவர்களுக்கு 1 மாத ஊதியம் மானியமாக வழங்கப்படும். அதன்படி 15,000 ரூபாய் வரை 2 தவணைகளாக நேரடி பண பரிமாற்றம் மூலம் பணியாளர்களுக்கு வழங்கப்படும். கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக வேலை வழங்கும் நிறுவனங்களுக்கும் 1 வருடம் முதல் 2 ஆண்டுகள் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். உற்பத்தி துறைக்கு மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்ட சலுகைகள் வழங்கப்படும். இத்திட்டம் வரும் ஆகஸ்ட் 1 முதல் 2027 ஜூலை 31ஆம் தேதி வரை உருவாக்கப்படும் வேலைகளுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தின் காந்திநகர் பகுதியில் கால்வாயில் விழுந்த காரில் இருந்து 2 உடல்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. நேற்று மதியம் 3 மணி அளவில் காந்திநகரில் உள்ள நர்மதா கால்வாயில் கார் ஒன்று விழுந்துள்ளதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் கால்வாயில் விழுந்த காரில் இருந்து ஒரு பெண் மற்றும் ஒரு ஆணின் உடலை மீட்டனர். காரில் 4 பேர் வரை பயணித்து இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் மீதம் உள்ளவர்கள் நீரில் மூழ்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வறுமையில் இருப்பதாக உதவி கேட்டு வீடியோ வெளியிட்ட நகைச்சுவை நடிகை பகீஜா வாசுகிக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளார். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட படங்களில் நகைச்சுவை நடிகையாக நடித்த பகீஜா வாசுகி கடுமையான நிதி நெருக்கடியில் இருப்பதாகவும் உதவி செய்யுமாறும் வீடியோ வெளியிட்டிருந்தார். இதை பார்த்த பவன் கல்யாண் பகீஜா வாசுகியிடம் தொலைபேசியில் பேசி நலம் விசாரித்து 2 லட்சம் நிதி உதவியை அறிவித்தார். இதையடுத்து மங்களகிரியில் உள்ள ஜனசேனா கட்சி அலுவலகத்தில் வைத்து பகீஜாவிடம் நிதி உதவி வழங்கப்பட்டது. பீகார் மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் சடங்குகள் செய்யும் பிராமணர்களுக்கு தடை விதித்து அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்துக்கு இணையாக யாதவர்கள் சமூகம் அதிகம் இருக்கும் பீகாரின் மோத்திஹாரி மாவட்டத்தில் உள்ள திகுலியா கிராமத்தின் பல இடங்களில் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. அதில் இந்த கிராமத்தில் பிராமணர்கள் பூஜை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என எழுதப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கதா கலாட்சேபகர் சமூகத்தைச் சேர்ந்த முகுட்மணி சிங், அவரது உதவியாளர் சந்த்குமார் யாதவ் தாக்கப்பட்டதன் எதிரொலியாக பீகாரில் உள்ள கிராமத்தில் பிராமணர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் குறித்த கேள்வியால் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கோபமடைந்தார். திருவண்ணாமலையில் அமமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் குறித்த கேள்வியால் ஆவேசமாக பதிலளித்தார். பழனிசாமி அவர்களின் சுற்றுப்பயணத்தை எப்படி பாக்குறீங்க? சொல்லிருக்காரு சுற்றுப்பயணம் பண்ண போறேன்னு. அதை எப்படி பார்க்க முடியும்? நீங்க எப்படி என்ன கேக்குறீங்க? நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் நடைபயணம் செல்றாங்க. பொதுமக்களை சந்திப்பதற்கு பல்வேறு நடைமுறை. அது போல அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர் சுற்றுப்பயணம் செல்றாரு. இது என்ன பாக்குறது இருக்கு? உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமன பதவிக்கு இன்று முதல் ஒரு 17ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமன உறுப்பினர்களாக நியமிப்பதற்கான மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளி உறுப்பினர்களை நியமிக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. அரசின் இணையதளங்களிலிருந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பேரூராட்சி செயல் அலுவலர்களிடமும் மாநகராட்சி மற்றும் நகராட்சி ஆணையர்களிடமும் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேரடியாகவோ தபால் மூலமாகவோ வரும் 17ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் கட்டண உயர்வு நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அனைத்து சேவைகளையும் உள்ளடக்கிய ரயில் ஒன் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ரயில் ஒன் செயலி மூலம் பயணச்சீட்டு முன்பதிவு உள்ளிட்ட அனைத்து தேவைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வை பெற முடியும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ரயில் ஒன் செயலி மூலம் பயணச்சீட்டு முன்பதிவு, PNR விவரம், ரயில் சேவைகள், உணவு ஆர்டர் போன்ற சேவைகளை பெற முடியும். சரக்கு போக்குவரத்துக்கான விசாரணை வசதிகளும் உள்ளன. அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் வழங்குவதோடு ஒற்றை உள்நுழைவு வசதியும் உள்ளதால் பயனர்கள் பல கடவுச்சொற்களை நினைவில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விரைவான பரிவர்த்தனைகளுக்கான RWallet வசதியும் சேர்க்கப்பட்டுள்ளது.
ஐ லவ் யூ என கூறுவது பாலியல் வன்கொடுமை ஆகாது என்று தீர்ப்பளித்துள்ள நாக்பூர் நீதிமன்றம் போக்சோ வழக்கில் கீழ் நீதிமன்றம் இளைஞருக்கு விதித்த தண்டனையை ரத்து செய்துள்ளது. 2015ஆம் ஆண்டு மராட்டிய மாநிலம் நாக்பூரில் பள்ளி மாணவி ஒருவரை வழிமறித்த இளைஞர் அவரை காதலிப்பதாக கூறியதாக தெரிகிறது. இது தொடர்பான சிறுமியின் புகாரை அடுத்து போக்சோ சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் நாக்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு இளைஞருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நாக்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி ஊர்மிளா ஜோஷி இளைஞருக்கு கீழமை நீதிமன்றம் விதித்த தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டார். ஐ லவ் யூ என்று தனது உணர்வை வெளிப்படுத்தியதன் பின்னணியில் பாலியல் நோக்கம் இருப்பதற்கான ஆதாரம் இல்லை என நீதிபதி கூறியுள்ளார். ஐ லவ் யூ சொல்வது பாலியல் வன்கொடுமையின் கீழ் வராது என்பதால் கீழமை நீதிமன்றம் விதித்த தண்டனையை ரத்து செய்வதாக நீதிபதி தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் விளக்குகளை அணைத்து நீதிபதி விளக்கம் அளித்தார். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைன் மற்றும் இந்தூர் ஆகிய நகரங்களில் நீட் தேர்வு நடைபெற்ற போது மின்தடை ஏற்பட்டது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற நீதிபதி சுபோத் அபயங்கர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றத்தில் உள்ள விளக்குகளை அணைக்க உத்தரவிட்ட நீதிபதி நீதிமன்றத்தில் பெரிய ஜன்னல்கள் இருக்கும் போதே குறைந்த அளவிலான வெளிச்சம் வருகிறது என்றும் தேர்வு மையங்களில் பெரிய ஜன்னல்கள் இருக்காது என்பதால் மாணவர்கள் சிரமமடைய வாய்ப்புள்ளது என்றும் கூறினார். எனவே பாதிப்பு ஏற்பட்ட நகரங்களில் மறு தேர்வு நடத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் விடை குறிப்பு வெளியீட்டுக்கு முன் விண்ணப்பித்த மனுதாரர்களுக்கு மட்டுமே இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் திருப்பூர் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. திண்டுக்கல் மைதானத்தில் முதல் தகுதி சுற்று ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் வலப்பரட்சை நடத்தினர். இதில் முதல் பேட் செய்த திருப்பூர் அணி தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடி ரன் குவித்தது. இதன் மூலம் 20 ஓவர்கள் முடிவில் 202 ரன்கள் சேர்த்தது. பின்னர் இமாலய இலக்கை துரத்திய சேப்பாக் அணி 123 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்களையும் இழந்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் திருப்பூர் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நிலையில் சேப்பாக் அணி இரண்டாவது தகுதி சுற்றில் விளையாட உள்ளது.